எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க நல்ல ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் குடும்பங்களாக வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நீர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக, நேரத்துக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாக செபிக்கிறோம். அடியனை மறைத்து தேவரீர் நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தை வல்ல சம்மட்டி, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு சுவாமி வேண்டிய ஆரோக்கியத்தையும் கர்த்தாவே விசுவாசத்தையும் கட்டளையிடட்டும். உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் மறுபடியுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகளிர் தின நல்வாழ்த்துகள் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா, ஆமென். நாம் இப்போ வாசித்த இந்த வேத பகுதி நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீயை பற்றி போடப்பட்டிருக்கு. அந்த ஸ்திரீயுடைய பெயர் என்ன? அந்த ஸ்திரீக்கு பேர் இருக்கா? ஸ்திரீக்கு பேர் இருக்கா? ஸ்திரீ. அவளுடைய பெயர் is known by her character. அவளுடைய பெயர் இங்கு எழுதப்படவில்லை, ஆனால் அவளுடைய நடத்தையை வைத்து அவளுக்கு ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் என்னது? குணசாலியான ஸ்திரீ. எவ்வளோ ஆச்சரியமான காரியம் பாருங்க, குணசாலியான ஸ்திரீ. அப்போ ஒரு பெண்ணுக்கு அவளுடைய நடத்தையினால பெயர் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அவள் செய்கிற காரியத்தை வைத்து பெயர் உண்டாகிறது. வேதத்தில் அநேக பெண்களை குறித்து அநேக பெயர்கள் இருக்கிறது. சில பெயர்களை நான் சொல்கிறேன். சில பெயர் என்னென்னா புத்தியுள்ள ஸ்திரீ என்று சொல்லி சில காரியத்தை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். புத்தியுள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ. வேற ஏதாவது ஸ்திரீ நமக்கு தெரியுமா? வேற ஏதாவது பேர் தெரியுமா ஸ்திரீயை பற்றி பைபிளில் போடப்பட்டிருக்கிறது? மதியீன ஸ்திரீ, கோபக்கார ஸ்திரீ, சண்டைக்கார ஸ்திரீ, ஞானமுள்ள ஸ்திரீ, மதிகேடாய் நடக்கிற ஸ்திரீ, நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீ, பரஸ்திரீ என்று சொல்லி அநேக ஸ்திரீகளை குறித்து, வாயாடி என்று கூட சில இடத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஸ்திரீகளை குறித்து வேதத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் குணசாலியான ஸ்திரீ. இங்கே வந்து அவளை பற்றி பெயர் போடவில்லை, ஆனால் அவளை நடத்தையை வைத்து அந்த ஸ்திரீயை என்ன என்று சொல்லியிருக்கிறாங்க பைபிளில், வேதத்தில். குணசாலியான ஸ்திரீ. குணசாலியான ஸ்திரீயை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஹல்லேலூயா. அப்போ நல்ல ஒரு குணமுள்ள ஒரு ஸ்திரீயை வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவள் மிகவும் விலையேற பெற்றவள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வையிலே நாம் எல்லாரும் விலையேற பெற்றவர்கள். ஷீ இஸ் ப்ரெஷியஸ். அவளுடைய விலை எப்படியா? விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவளுக்கு ஒரு விலை இல்லை, ஆனால் அவளுடைய விலை எதோடு ஒப்பிடப்பட்டிருக்குன்னா முத்துக்கள். முத்துக்கள் மிகவும் விலையேற பெற்றது. அப்போ அவளுடைய விலை மதிக்க முடியாதது. அதனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற காரியம், குணசாலியான ஸ்திரீயாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் மிகவும் விலையேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. we are very precious. ஆண்டவருடைய பார்வையிலே நாம் மிகவும் விலையேற பெற்றவர்கள். இது வந்து குணசாலியான ஸ்திரீயை பற்றி எழுதியிருக்கிறது. அதனால் அவங்க தான் விலையேற பெற்றவர்களா? இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற எவரும் விலையேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நாம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் விலையேற பெற்ற மாசற்ற குற்றமற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இயேசுடைய இரத்தத்துக்கு விலை இல்லை. பொன்னுக்கும் வெள்ளிக்கும் விலை இருக்கு, ஆனால் இயேசுடைய இரத்தத்துக்கு விலை இல்லை. ஆகையினால இயேசு கிறிஸ்து தம்முடைய அந்த குற்றமற்ற மாசற்ற பழுதற்ற விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை மீட்டு இருக்கிறார். ஆகையினால் நாம் எல்லாருமே என்னவா? விலையேற பெற்றவர்கள். அடுத்ததாக இந்த குணசாலியான ஸ்திரீயை பற்றி என்ன போட்டிருக்கு தெரியுமா? 11வது வசனம், அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. ஹல்லேலூயா.
அவள் நம்பிக்கைக்குரியவளாக இருக்கிறாள். இப்போ குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவளாக இருக்கணுமா? நம்பிக்கைக்குரியவளாக இருக்க வேண்டும். அந்த பெண்ணை நம்பலாம், அந்த சிஸ்டரை நம்பலாம், அவங்கள்ட்ட நம்பி ஒரு காரியத்தை சொல்லலாம். எல்லார்ட்டையும் போய் சொல்ல மாட்டாங்க. இல்லை ஜபத்துக்கு தாம்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது, ஊரெல்லாம் போய் சொல்லிடுறது. உடனே ஊரில் இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஓ அந்த குடும்பத்தில் அப்படி இருக்காமே, அந்த குடும்பத்தில் அப்படி இருக்கிறாமே. அப்போ நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். மிக முக்கியமாக அவளுடைய கணவன் அவளை நம்புவாராம். ஹல்லேலூயா. ஊரில் மற்றவங்க உன்னை நம்பலாமா இருக்கும், ஆனால் உன் கணவன் உன்னை நம்புகிறாரா, உன் வீட்டை உன்னை நம்புகிறாரா? அது மட்டும் இல்லை, அவருடைய கணவனாருடைய சம்பத்து குறையாது. கணவனுடைய சம்பத்துன்னு சொன்ன என்னவா, வருமானம் குறையாது. சில பெண்கள் என்ன செய்வாங்க, பார்த்ததெல்லாம் வாங்க வேண்டும். புருஷன்ட்ட இதுக்கு காசு கொடு, அதுக்கு காசு கொடு, இதுக்கு காசு கொடு அரிச்சிட்டே இருந்து கணவனுடைய பாக்கெட் என்ன காலி, எம்டி பாக்கெட்ஸ். ஏன்னா மனைவிக்கு என்ன வேண்டும், இந்த அலங்கார பொருள் வாங்க வேண்டும், வீட்டுக்கு இதை வாங்க வேண்டும், 1 இருந்தால் 2 வாங்கணும், 2 இருந்தால் 4 வாங்க வேண்டும். இப்படி வாங்கணும்னு சொல்லி எல்லா பணத்தையும் செலவழித்து வீணாய் போடுவது. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவளுடைய கணவனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் ஜாக்கிரதை உள்ளவளாக இருக்கிறாள். தன் கணவனுடைய சம்பாத்தியத்தை குறித்து அவள் ஜாக்கிரதை உள்ளவளாக இருக்கிறாள். வீண் செலவு செய்கிறவளாக இல்லை, அவள் சேர்த்து வைக்கிறவளாக இருக்கிறாள். சேர்த்து வைக்கிறவள் கஞ்சமாக இருந்து சேர்த்து வைக்கக்கூடாது. சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, ரொம்ப கையை இறுக்கி வீட்டுக்குடைய அன்றாட தேவைகள் கூட இல்லாமல் இன்னைக்கு வாயும் கட்டினாதான் நாளைக்கு நல்லா இருக்கணும், இன்னைக்கு வாயை என்ன செய்யறது, கெடுத்து போடுறது. அப்படி இல்லாதபடிக்கு ஜாக்கிரதையாக சேர்த்து வைக்கணும். எறும்பை பார்த்து ஆண்டவர் சொல்றார், எறும்பிடம் போய் ஒரு பாடத்தை கற்றுக்கொள். எறும்பு என்ன செய்யும், இந்த சம்மர் இட் வில் ஸ்டோர் ஃபுட் ஃபார் த வின்டர். குளிர்காலம் வர்றதுனால அது எறும்பு என்ன செய்தா, வெயில் காலத்தில் எல்லாத்தையும் சேர்த்து வைக்குமா. அது தூங்கவே தூங்காது. தன்னை விட மிகவும் வலிதாக இருக்கிற ஒரு பெரிய அரிசி இல்லைன்னா ஒரு சக்கரை அதை தூக்கிட்டு போகும். எறும்பு தன்னுடைய வெயிட்டை விட 8 மடங்கு அதிகமான வெயிட்டாக இருக்கிற பொருளை கூட சுமந்துட்டு போகுமா. அப்போ அது கடினமாக உழைக்கிறது. அப்போ ஒரு குணசாலியான ஸ்திரீ கடினமாக உழைக்க வேண்டும். ஹார்ட் ஒர்க் நெவர் கில்ஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்படின்னா கடினமாக வேலை செஞ்சால் செத்து போக மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமே வரலையே. கடினமாக வேலை செய்யணும்னு சொன்னால் கஷ்டமாக இருக்குது. கடினமாக வேலை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. உழைத்து தான் சாப்பிட வேண்டும். யாராவது வந்து தட்டில் சாப்பாடு போடுவாங்க என்று எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு கைகளை கொடுத்திருக்கிறார், கால்களை கொடுத்திருக்கிறார், வேலை வாய்ப்பு வசதிகளை கொடுத்திருக்கிறார். அப்போ நாம் வேலை செய்ய வேண்டும். அதனால அவள் அனாவசியமாக செலவு செய்வதில்லை, ஜாக்கிரதை உள்ளவளாக இருக்கிறாள். ஆகினாலே தன் கணவனுடைய சம்பத்து குறைவதில்லை. அதோடு கூட அவளை பற்றி என்ன சொல்லியிருக்க தெரியுமா, அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள். ஆமென். புருஷனுக்கு நன்மை செய்களாக இருக்கிறது ஒரு குணசாலியுடைய ஒரு கேரக்டர். She brings him good, not harm, all the days of her life. அவருக்கு செஞ்சு நான் சலிச்சு போயிட்டேன் சிஸ்டர், இனிமே நான் செய்ய போகிறதில்ல, அவர் என்னென்னா பண்ணிக்கிட்டோம். சில சமயத்தில் சலிச்சு போகிற அனுபவங்கள். சில வீட்டில் சில சகோதரர்கள் அப்படி தான் இருக்காங்க. மனைவி செஞ்சுட்டே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, ஆனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மனைவிக்கு உண்டான காரியங்களை எதுவுமே கவனிக்க மாட்டாங்க. அது வீட்டில் இருக்குது, பார்த்துக்கிட்டோம். ஒரு பெண் வீட்டில் இருக்கும் பொழுது அவளுக்கு இப்படி பட்டியலிட்டார்களாம். என்ன என்று சொன்னால், அவள் காலையில் எழுந்திரிச்சு காஃபி டீ போடுற வேலை, சமைக்கிற வேலை, அதுக்கப்புறமா மத்தியானத்துக்கு சமைக்கிற வேலை, ராத்திரி சமைக்கிற வேலை, இதுக்கெல்லாம் ஒரு ஆள் வச்சா ஒரு சம்பளம் கொடுக்கணும். வீட்டில் இருக்கிற துணிகள் எல்லாம் துவைச்சு காய போட்டு அயர்ன் பண்ணி வைத்தா அதுக்கு ஒரு ஆள் வச்சா அதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும். வீட்டை பெருக்கி சுத்தப்படுத்தி அதையெல்லாம் மாப் பண்ணி வீட்டெல்லாம் சுத்தமாக வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும். வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் பராமரித்து அவர்களை பாதுகாத்து, இப்போ வீட்டுக்கு வேலைக்கு ஒருத்தவங்க வீட்டிலேருந்து வேலைக்கு போகிறாங்கன்னு வைங்க, சின்ன குழந்தை வச்சுக்கோங்க, என்ன செய்வாங்க, ஒரு க்ரஷில் விட்டுட்டு போவாங்க. யாராவது க்ரஷில் ஃப்ரீயாக பார்த்துப்பாங்களா, காசு கொடுத்தா தான் பார்த்துப்பாங்க. அப்போ அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறது, அதோடு கூட சிக்காயிட்டா அந்த பிள்ளையோட ராத்திரி எல்லாம் உட்காந்து ஒரு நர்ஸ் வேலை பார்க்குறது,
புருஷன் சிக்காயிட்டா அவருக்கு நர்ஸ் வேலை பார்க்குது, மாமியார் மாமனார் சிக்காயிட்டா அவங்களுக்கு நர்ஸ் வேலை. இப்படி தனித்தனியாக பிரித்து வீட்டில் தானே இருக்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பெண்களை, மனைவிகளை, சிஸ்டர்ஸை. அது எல்லாவற்றுக்கும் ஒரு சம்பளம் போட்டு கொடுத்தா ஒரு ஆண் சம்பாதிக்கிற ஒரு சம்பளத்தை விட பல மடங்கு சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லி ஒரு புள்ளி நிலவரம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகினால பெண்கள் அவருடைய அந்த குணசாலியான ஸ்திரீயுடைய ஒரு சுபாவம் என்னவென்றால், அவள் என்ன செய்கிறாளா, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள். இப்போ நன்மை செய்கிறவளாக இருக்க வேண்டும். புருஷன் சில சமயத்தில் கோவப்படுறாரு, இல்லை புருஷன் சில சமயத்தில் சண்டை போடுறாரு, இல்லை புருஷன் சில சமயத்தில் சலிச்சுக்கிறாரு என்பதனால நம்ம என்ன செய்யக்கூடாதா, தீமையை செய்யக்கூடாது. அவள் வாழ்நாள் எல்லாம், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள். நன்மை செய்வது என்பது குணசாலி ஸ்திரீயுடைய ஒரு சுபாவம். அடுத்து 13வது வசனம் சொல்லுது, ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அவள் என்ன செய்கிறாளா, ஆட்டு மயிறு, சணல், இதெல்லாம் பழங்காலத்தில் அவங்க யூஸ் பண்ணது. ஆட்டுடைய மயிறு இல்லையா, அதே மாதிரி சணல் கயிறு, இதிலெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா துணி செய்வார்கள். அவை அதை தேடி என்று இருக்கிறது. அப்போ அவளுக்கு ரெடிமேடாக எதுவும் கிடைக்கல. அவள் என்ன செய்கிறா, அதை ஒரு இடத்துல போய் எங்கே விற்குதுன்னு பார்த்து அதை வாங்கிட்டு வரணும். இல்லை ஆட்டிலேருந்து அந்த சணல் மயிரை எடுக்க வேண்டும், அந்த சணலை பிரித்து எடுக்க வேண்டும், ஆட்டு மயிரை எடுக்க வேண்டும். இதெல்லாம் அவள் கடினமாக வேலை செய்து எடுத்து தன் கைகளினால் உற்சாகமாக வேலை செய்கிறாள். நிறைய சமயத்தில் சலிப்பாக வேலை செய்கிற சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது. நாம் உற்சாகமாக வேலை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். பெண்களுக்கான அழைப்பு அது. அதாவது the woman is strength wrapped in grace. பெண்கள் என்னன்னா அவர்கள் பலவான்கள், ஆனால் ஆண்டவர் அவர்களை கிருபையினாலே மூடி இருக்கிறாரா. ஹல்லேலூயா. நிறைய சமயம் நினைக்கிறாங்க பெண்களா ரொம்ப பலவீனம், அவங்களுக்கு ஒன்றும் முடியாது. இல்லை, தே ஆர் த ஸ்ட்ராங் பீப்புள். அவங்களுக்கு மைண்ட் ஸ்ட்ரென்த் அதிகம். ஹல்லேலூயா. நிறைய வேளையில் குடும்பங்களில் பிரச்சனை வரும்பொழுது, ஒரு கணவன் பதறி போகும்பொழுது யார் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது? பெண்கள். இல்லைங்க, நாம் இப்படி செய்யலாம், பயப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துப்பாரு, தைரியப்படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிற அந்த மன தைரியம் பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால வாழ்நாள் எல்லாம் தன் கணவருக்கு அவள் தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அடுத்ததாக பார்த்தா அவள் என்ன செய்கிறாளா, வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். ஷீ இஸ் லைக் அ குட் மர்கண்டைஸ் ஷிப். அப்படின்னா என்ன தெரியுமா, ஒரு வியாபார கப்பலில் பலவிதமான நல்ல பொருட்கள் இருக்கும். இப்போ ஒருவேளை வந்து அரபிக் கண்ட்ரியில் சொல்கிறோம் இல்லையா, ஈரான் போர் கப்பல்லாம் வந்துச்சுன்னா அங்கே நிறைய கப்பல் இருக்குது. எண்ணெய் கப்பல், அது எண்ணெய் வளமிக்க அந்த நாடுகள் அங்கே இருக்குது. அதனால் அந்த கப்பல்களாக என்ன இருக்குது, எண்ணெய், மிகவும் விலையேற பெற்ற எண்ணெய். அது இல்லைன்னா காரு, பெட்ரோல், இப்போ காரு ஸ்கூட்டர்லாம் ஓடாது. அப்போ அவைகளெல்லாம் விலையேற பெற்றது. இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா தேங்காய், சில இடங்களில் பார்த்தோம்னா நட்ஸ், இந்த பாதாம், முந்திரி, இவைகளெல்லாம் அதிகமாக விளையக்கூடிய இடம். இப்படி அந்த அது மட்டும் இல்லை, சில இடங்களில் வந்து சில்க், சில இடங்களில் முத்து, பவளம். இப்போ வியாபார கப்பல்களில் இதெல்லாம் இருக்கும், விலையேறப்பெற்ற பொருட்கள். அதெல்லாம் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு எங்கே இல்லையோ அங்கே விற்பாங்க. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து முந்திரி, அப்புறம் அந்த நேந்திரம்பழம், ஸ்பைசஸ் இல்லையா, ஏலக்காய், அடுத்து அந்த கிராம்பு, இதெல்லாம் அங்கே நிறைய விளையுது, டீ. அப்போ இதையெல்லாம் கப்பலை ஏற்றிட்டு போய் இல்லாத இடங்கள. அப்போ அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள் என்று சொன்னால், ஒரு குணசாலியான ஸ்ரீ தனக்குள்ளாக அநேக நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறவளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவள் விலையேற பெற்றவள். இந்த கால வேளையில் ஒரு வேளை என்னால் என் குடும்பத்துக்கு என்ன லாபம், அவர் தான் போய் சமாச்சாரா, நான் வீட்டில் தான் இருக்கிறேன், சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறேன்னு திட்டுறாரு, டிவி பார்க்குறேன்னு திட்டுறாரு, இப்படிலாம் நாம் சோர்ந்து போயிருப்போம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது. நாம் விலையேற பெற்றவர்கள், நாம் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள்.
ஷி இஸ் வெரி கேர்ஃபுல் அபவுட் ஹர் ஃபுட். குடும்பத்துக்கு படி அளப்பதற்கு, குடும்பத்திற்கு உணவு கொண்டு வருவதற்கு அவள் ஜாக்கிரதையாக இருக்கா. நிறைய வேளை நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, கணவன் தான் உணவு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ஆனால் மனைவியும் உணவு கொண்டு வரலாம். ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தர் சம்பாதித்தால் அது போதுமானதாக இல்லை. அதனால் மனைவியும் சம்பாதிச்சுட்டு வரலாம். ஆனால் சில குடும்பத்தில் கணவன்மார்களுக்கு என்ன இருக்குது தெரியுமா, கௌரவ குறைச்சல். பொண்டாட்டி போய் சம்பாதிச்சுட்டு வந்து நான் சாப்பிட்றதுன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கௌரவ குறைச்சல். அண்ணன் வீட்டில் இரு, நான் வாங்கிட்டு வந்து போடுறேன், அதை அதுதான் உன் வேலை. உங்க சொன்னாங்கல்ல, சிவா அழகாக சொன்னான், அடுப்பாங்கரையில் போய் சமையல் செய், அதுதான் உன் வேலை, உன் இருக்க வேண்டிய இடம் இல்லை. ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவளும் கூட தூரத்திலிருந்து தன் குடும்பத்திற்கு ஆகாரத்தை கொண்டு வருகிறவளாக இருக்கிறாள். அடுத்தது தான் நமக்கு ரொம்ப கஷ்டம். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். இருட்டோடு எழுந்திருக்கிற பழக்கம். காலையில் தான் சிஸ்டர் நல்லா தூக்கம் வருது, அப்படி தூங்கக்கூடாது. ஆண்டருடைய வார்த்தை என்ன சொல்றதுன்னா, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று நீ தூங்கு, சீக்கிரமாக தரித்திரம் ஒரு திருடனை போல வருமா. ஹல்லேலூயா. இப்போ காலையில் ஆண்டவரை தேடுகிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டுபிடிப்பான். இருட்டோடு எழுந்து இயேசு மலைக்கு ஜெபிக்கும்படியாக போனார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இருட்டோடு எழுந்து ஜெபிக்கிற அவசியம் இருக்கும் என்றால், மண்ணான மனுஷனாக இருக்கிற உனக்கும் எனக்கும் இயேசுவை அந்த காலவேளையில தேடுவது அதிக அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டும். அவள் இருட்டோடு எழுந்து தன் வீட்டுக்கு ஆகாரம் கொடுத்து, காலையில் எழுச்சிக்காமல் லேட்டாக எழுச்சி வேகமாக காலையில் 8 மணிக்கு பிள்ளைங்களை ஸ்கூல் பண்ணணும்னு அப்போ தான் குக்கரை வச்சா பிள்ளைங்க எப்படி டைமுக்கு ஸ்கூலுக்கு போகும். இப்போ இருட்டோடு எழுந்திருக்க பழக வேண்டும். தன் வீட்டுக்கு ஆகாரம் கொடுக்கிறாள், தன் வேலைக்காரிகளுக்கு படி அடிக்கிறாள். அது மட்டும் இல்லை, அவளுக்கு வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்குது. இவ ஒரு பெரிய பணக்காரியை போல தெரிகிறது. அவளுக்கு வேலைக்காரிகளுக்கு கூட அவள் என்ன செய்கிறா, அவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்குறா. நான் மட்டும் சாப்பிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு இல்லை. அவள் தன் வேலைக்காரிகளை, இப்போ நமக்கு ஒரு வேளை வேலைக்காரிகள்லாம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம் வீட்டை சார்ந்திருக்கிறவளுக்கு ஆகாரத்தை கொடுப்பது பெண்களாகிய நம்முடைய வேலையாக இருக்குது. அது இருட்டோடு எழுந்திருச்சு செய்ய வேண்டும். இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் தூங்கலாம் என்று இருக்கக்கூடாது. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். ஷீ இஸ் அ பிஸ்னஸ் உமன். பாருங்க, அவள் பிஸ்னஸ் பண்ணுறா. தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். அவள் என்ன செய்கிறா, ஷி ஹாஸ் அ ஸ்ட்ராங் மைண்ட். அவளுக்கு ஒரு பலமான சிந்தனை இருக்கு, என்னால் பண்ண முடியும். ஒரு வயலை அவள் விசாரிச்சு அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால், புருஷன்ட்ட போய் கேட்டுக்கல, காசு கொடு அந்த வயல் வாங்கலாம், தன் கையின் சம்பாத்தியத்தினால் வாங்குகிறாள் என்று இருக்கு. அப்போ எவ்வளோ கடினமாக உழைக்கிறவர்களாகவும் சிக்கனமாக இருக்கிறவளாகவும் ஞானமுள்ளவளாக இருக்கிறவளாகவும் பணத்தை ஜாக்கிரதைப்படுத்துகிறவளாகவும் இருக்கிறாள். குடும்பத்துக்கான நன்மையான காரியங்களை யோசிக்கிறாள். தன்னை பலப்படுத்தி பலத்தால் இடை கொட்டி தன் கைகளை பலப்படுத்துகிறாள். சோர்ந்து போவதில்லை. அவள் சோர்வின் அப்பத்தை புசிப்பதில்லை. அவள் சோம்பி திரிவதில்லை. தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறார். நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆனால் நிறைய சமயத்தில் பிஸ்னஸில் என்ன தேவையான வருமானமோ லாபமோ இல்லை. ஆனால் இவள் செய்கிற வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன, அவள் விசாரித்து வாங்குகிறாள். 4 இடத்துல பார்த்து எது நல்லது, எது விலை குறைச்சலாக இருக்கிறது, எது நல்ல தரத்தில் இருக்கிறது, அவள் விசாரித்து வாங்குகிறாள். பார்த்ததை வாங்கி போடல, அதுக்கு முயற்சி எடுக்கிறாள். நிறைவல்ல போதுமா, இங்கே இருக்குது, இதே வாங்கிக்கலாம், பரவாயில்ல. ஏன்னா நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நடந்து போய் விசாரித்து பார்க்க மனசு இல்லை. அது ஏன் அதை நடந்து போனோம், உடம்பு வலிக்குது. ஆனால் அவள் விசாரிக்கிறாள். விசாரித்து தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். அப்போ வியாபாரத்தில் கவனம் உள்ளவளாக இருக்கிறாள். அவளுடைய விளக்கு இரவிலே அணையாதிருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னா, ராத்திரி கூட அவள் வேலை செய்கிறாளாம். அதாவது அப்போ இருட்டிச்சா உடனே படுத்துவங்களாம், அப்படி இல்லை.
அவள் இரவிலே அவளுடைய விளக்கு அணையாது இருக்குன்னு சொன்னால் கடினமாக உழைக்கிறத இதை குறிக்கிறது. அதுக்காக காலையில் நான் 4 மணிக்கு எழுந்திப்பேன், ராத்திரி 1 மணி வரைக்கும் நான் வியாபாரத்துக்காக போயிட்டுருப்பேன். அப்படி பைபிள் டீச் பண்ணல, அப்படி ஆண்டவர் சொல்லி கொடுக்கவில்லை. அதற்கு அர்த்தம் இரவில கூட அவள் என்ன செய்கிறாள்? ஜாக்கிரதையுள்ளவளாக இருக்கிறாள். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். ஷீ இஸ் அ வீவர். பாருங்க, நம்ம பாஷையில் சொல்லலாம் டெய்லர். ஓகே, ராட்டினத்தில் கை வச்சு அவள் என்ன செய்கிறாளா? அந்த வேலையை கூட அவள் செய்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். அதாவது அந்த சுத்துறதுக்கு ஒரு கொம்பு மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, கைப்பிடி, அதை தான் அதை கதிர்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வேலையை கூட செய்கிறா. அப்போ ஓயாமல் வேலை செய்கிற ஒரு பெண், சுறுசுறுப்பாக வேலை செய்கிற ஒரு பெண், ஜாக்கிரதையாக வேலை செய்கிற பெண், தன் குடும்பத்துக்காக நன்மையான காரியங்களை செய்கிற பெண், தன் குடும்பத்துக்காக இருட்டோடு எழுந்து எல்லாருக்கும் ஆகாரத்தையும் தன் வேலைக்காரர்களுக்கும் படி அழைக்கிற ஒரு பெண்ணை இங்கு பார்க்கிறோம். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். நான் சம்பாதிச்சது எனக்கே, நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், அவங்களுக்கு எப்படி நான் கொடுப்பேன்? அவள் அப்படி சொல்லவில்லை. சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறக்கிறாள். அவள் ஷீஸ் அ ஜென்ரஸ் உமன். தயாள குணம் அவள்கிட்ட இருக்கு. ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுத்தி இருப்பதாலே தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். இது எதை குறிக்குதுன்னா, அவள் வீட்டில் வேண்டிய எல்லா பெட்ஷீட் பிளாங்கெட்லாம் ரெடியாக முன்னவே வாங்கி வைக்கிறாளாம். அப்படின்னா குளிர்காலம் வருதுன்னு சொல்லி குளிர்காலத்தில் அவள் என்ன செய்யல, ஐயோ குளிர்காலம் வந்துருச்சே நான் என்ன பண்ணுறேன், பிள்ளைங்களுக்கு ஸ்வெட்டர் இல்லையா, அப்போ நினைக்கல. குளிர்காலம் வருவதற்கு முன்பாகவே ஆயத்தமாக இருக்கிறாள். ஆயத்தமாக இருக்கிற ஒரு குணசாலியான பெண். கஷ்டம் வர்றதுக்கு முன்னவே வந்துவிட்டால் நம்ம என்ன செய்யணும் என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்து ஒரு நோக்கமுள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறாள். என் பிள்ளைங்க படிக்கணும், நான் சேர்த்து வைக்க வேண்டும். நான் நிறைய பெண்களை பார்ப்பேன். நர்சிங் சிஎம்சி போஸ்ட் ஆஃபீஸில் தினமும் பார்ப்பேன். பிரேக் டைம் போகும்போது நிறைய இல்லை ஸ்டாஃபுங்க லேடிஸு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சேர்க்குறாங்க. சின்ன அமௌண்ட்டு தான், மாதம் மாதம் சேர்க்குறாங்க. அப்போ ஒரு சிஸ்டர் வந்து கேட்குறாங்க, எதுக்குமா இதை வந்து சேர்க்குற அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு வேணுமே. சேர்க்கிற ஒரு பழக்கம். நம்ம என்ன செய்கிறோம், வர்ற எல்லா வருமானத்தையும் செலவு பண்ணிவிட்டு ஃபீஸ் கட்டும்பொழுது முட்டி போட்டு உக்கிரமாக ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரே ஃபீஸ்க்கு இங்கேருந்து அனுப்புங்க, அங்கேருந்து அனுப்புங்க. சிறிதாக சேர்த்து வைக்கிற பழக்கமே இல்லாமல் கடைசி நேரத்தில் ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு மோதி ஜெபிக்கிறது. தினமும் ஜெபிப்பதில்லை, ஆனால் பிரச்சனை வரும்பொழுது முட்டி மோதி ஜெபிப்பது. அன்றாடம் சேர்த்து வைக்கிற அனுபவம், ஒவ்வொரு மாதமும் சேர்த்து வைக்கிற பழக்கம். நமக்கு 1000 ரூபாய் வந்தாலும் செலவு இருக்கும், 10,000 ரூபாய் வந்தாலும் செலவு இருக்கும், 1,00,000 வந்தாலும் செலவு இருக்கும். நமக்கு எல்லா விதத்திலும் செலவு பண்ண தெரியும். ஆனால் சேர்த்து வைக்க நமக்கு தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்காக. இப்போ திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் சாதாரணமாக 1000 2000 செலவாகுது. அப்போ எங்கேருந்து அந்த பணம் வரும்? உன் கையில் இருந்தால் தானே ஒரு அப்போ போயிட்டு கடன் கேட்குது பக்கத்து வீட்டில், கொஞ்சம் 2000 ரூபா கொடுக்கா, சம்பளம் வந்ததும் கொடுத்துடுறேன். ஏன்னா நமக்கு சேமிப்பின் பழக்கம் இல்லை. இவைகளெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் பெண்களாகிய நாம், சகோதரர்களாகிய நாமும் கூட யோசிக்க வேண்டிய. ஆண்டவர் பார்த்துப்பார். விசுவாசம் நல்லது தான், ஆனால் கிரியை இல்லாத விசுவாசம் தன்னில் தானே செத்ததா இருக்கும். கிரியை இல்லாத விசுவாசம் தன்னில் தானே செத்ததா இருக்கும். நான் உழமாட்டேன், தண்ணீர் பாய்ச்ச மாட்டேன், விதைச்சிட்டேன், அது பாட்டுக்கு வரும், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டேன், வருமா சிவா? வராது. அதுக்கு போட வேண்டிய நேரத்தில் போட வேண்டியதை போட்டால் தான் விதை முளைக்கும். அதை போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திற்கான காரியங்களை நாம் நிச்சயமாக செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அவள் ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் நல்லா ட்ரெஸ் பண்ணுறாள். ஹல்லேலூயா. ஏனோ தானோன்னு போட்டுட்டு வரல, அவள் நல்ல உடுப்பை உடுத்துகிறவளாக இருக்கிறாள். அதனால் நான் 1000 ரூபா 2000 இப்படிப்பட்டதை உடுத்தணும்னு நான் சொல்லலை. ஆனால் we should be modestly and neatly dressed.
அதாவது நான் நன்றாக உடுத்தியிருக்க வேண்டும். சர்ச்சுக்கு தானோ வரோன்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று ட்ரங்க் பெட்டிலேருந்து எடுத்து மாட்டிட்டு வரக்கூடாது. கல்யாணத்துக்கு போனால் எப்படி போவோம்? கல்யாணத்துக்கு போனால் எப்படி போவோம்? எதையோ ஒன்று எடுத்து மாட்டிட்டு போவோமா? போக மாட்டோம். ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது ஓனி ஒன்று, டாப் ஒன்று, பேண்ட் ஒன்று, இல்லை ப்ளவுஸ் ஒன்று. எப்படி அப்படி தேவனுடைய சபைக்கு வர முடியும்? ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது ஒரு சிஎம் கிட்ட. அப்போ எப்படி நீட்டாக ட்ரெஸ்ஸை அயர்ன் பண்ணி போட்டுட்டு போவீங்க பிரதர்ஸ்? ஆனால் சர்ச்சுக்கு வரும்பொழுது காய்தா எடுத்து மாட்டிட்டு வா, சுருக்கமாக. சர்ச்சுக்கு போனால் போதும்ட்டு மாட்டிட்டு வரக்கூடாது. தேவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது அதற்கேற்ற அலங்காரத்தோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு முதலாவது வர வேண்டும். அதே சமயத்தில் நாம் தேவனுடைய சபைக்கு போக வேண்டும். அவளுடைய உடுப்பு, மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு நல்ல காஸ்ட்லியாக அவள் உடுத்துறா. ஏன் தெரியுமா? அவள் வேலை செய்து வாங்குகிறாள். இன்னொரு கை அவள் எதிர்பார்க்கவில்லை. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறான். அவளுடைய கணவன் பெயர் பெற்றவனாக இருக்கிறான், தேசத்து மூப்பர்களோடு உட்கார்ந்திருக்கிறான், ஒரு நல்ல இடத்துல இருக்கிறான். அதற்கு அவள் உதவியாய் இருக்கிறாள். அவளுடைய வேலைக்கு அவள் உதவியாக இருக்கிறாள், தடையா இல்லை. வீட்டில் இதெல்லாம் அவள் பார்த்துக்கிறதால அவர் அந்த வேலையை பார்க்க முடியுது. எந்நேரமும் வீட்டுக்காரரை பிச்சுக்கிட்டு பிடுங்கிட்டே இருந்தால் வீட்டுக்காரர் போய் வெளியே சமாதானமாக செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ அவள் தன் காரியத்தை கவனித்துக் கொள்ளுகளாக இருக்கிறபடினாலே அவர் தன்னுடைய வேலையை போய் செய்வதற்கு சுலபமாக இருக்கிறது. மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். பாருங்க என்னெல்லாம் செய்கிறான்னு. புடவைகளை விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகர்னா பெரிய வியாபாரிங்க, அவங்கள்ட்ட கொடுக்குறா. அவள் உடை பலமும் அலங்காரமாக இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். அவளுடைய உடை வெறும் மெல்லிய புடவை ரத்தாம்பரம் மட்டும் இல்லை, அவள் உடை பலமாக இருக்கான். அவளுக்கு பலம் இருக்கு. அந்த பலம் எங்கிருந்து வருது தெரியுமா? கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பலம் அவளுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. நிறைய நம்ம நினைக்கிறோம் புரோட்டீன் எக்ஸ் குடித்தா பலம் வந்துடும், சத்து மாவு குடித்தா, சத்து மாவு கஞ்சியாக கரைச்சி குடித்தா சத்து வந்துடும். அதெல்லாம் உண்மைதான், இந்த உடம்புக்கு தேவை. ஆனால் தேவ பலன் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. வீட்டை பராமரிக்க, குடும்பத்தை நிர்வகிக்க, பிள்ளைகளை காப்பாற்ற, உழைக்க, தேவையான காரியங்களை செய்ய தேவனுடைய பலம் இல்லாவிட்டால் நாம் ஒன்றையும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அவளுடைய உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது. அவள் வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாளாம். அவளுக்கு வருங்காலத்தை பற்றி என்ன இல்லை, கவலை இல்லை. ஏன்னா அவள் ஜாக்கிரதையாக தன் குடும்பத்தை நடத்துகிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயை உள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறாளா? ஞானமாக பேசுகிறாள். சண்டை வரக்கூடிய வார்த்தைகளை அவள் தவிர்க்கிறாள். சண்டை வரும்னா வாயை பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நீ பேசுறதுனால பிரச்சனை வருதுன்னா நீ பேசாமல் இருப்பது நல்லது. அவனுடைய வாயிலே தயை உள்ள போதகம் இருக்கிறது. அவங்க கேட்டுட்டாங்க, நான் பதில் பேசணும். நீ பதில் பேசாமல் இருந்தால் குடும்பம் உருப்படியாக இருக்குன்னா பதில் பேசாமல் இருப்பது நல்லது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள். ஷி இஸ் வெரி வாட்ச்ஃபுல் அண்ட் விஜிலண்ட். ஜாக்கிரதையாக வீட்டு காரியம் எப்படி நடக்குது, எல்லாம் இருக்கா, வீட்டில் செஞ்சதெல்லாம் சரியா, அவள் ஜாக்கிரதையாக இருக்கா. சோம்பலின் அப்பத்தை அவள் புசிக்கவில்லை. சோம்பேறியா இல்லை, அடப்பா வீடு தூசியும் தும்பமாக இருக்கு, கடக்கட்டும் போ, எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் எல்லாத்தையும் இழுத்தான் போடுது, அப்படியே இருக்கட்டும். அவள் அப்படி இருக்கவில்லை. தன் வீட்டு காரியத்தின் மீது கண்ணோக்கமாயிருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். பிள்ளைகள் தாயுடைய வேலையும் கடுமையாய் உழைக்கிறதையும் பார்த்து, அவர்கள் தாய் தன் வீட்டு காரியத்தை நிர்வகிக்கிறத பார்த்த 2 பேர் குடும்பத்தில் அவளை புகழ்கிறாள். ஒன்று அவருடைய கணவன், நீ எல்லாரோட பெரிய பாக்கியவதிமா அப்படின்னு அவர் சொல்கிறார்.
பிள்ளைங்க சொல்லுது, அம்மா நீங்கள் பாக்கியவதிமா என்று சொல்லி. நம் வீட்டிலே பெண்களுக்கு சாட்சி உண்டாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அநேக பெண்கள் குணசாலிகளை நான் பார்த்துருக்கிறேம்மா, புருஷங்கார சொல்றார். ஆனால் நீயும் அவர்களுக்கு மேலானவர், அவங்கள விட நீ ஒஸ்தி என்று சொல்லி அந்த புருஷன் சொல்றதை பார்க்குறோம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இப்போ ரெண்டு பேரும் அந்த தாயை புகழ்றாங்க. இந்த குணசாலியான ஸ்திரீ, அவளுடைய குணம் மட்டும் அதற்கு காரணம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி அதிகாலையில் என்னை கண்டடைகிறவன் தேவனை கண்டடைவான், அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அப்போ அதிகாலையில் தேவனை தேடுகிற அனுபவம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இவைகளெல்லாம் தேவனிடத்தில் இருந்தா, நம்மிடத்தில் இருந்தா, வேதத்தில் சொல்லியிருக்கிற குணஸ்தாலியான ஸ்திரீயுடைய சுபாவங்கள் நம்மில காணப்படும். ஒரு 1 பேதுரு 3:5 பரிசுத்த ஸ்திரீகள், தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கிற பரிசுத்த ஸ்திரீகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்த ஸ்திரீகளாக, புத்தியுள்ள ஸ்திரீகளாக, ஞானமுள்ள ஸ்திரீகளாக, நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீகளாக, குணசாலியான ஸ்திரீகளாக, சத்தியத்தை அறிந்து உணர்வுள்ள பெண்களாக இருக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த விமென்ஸ் டே அன்றைக்கு, மகளிர் தினம் அன்றைக்கு தேவன் நமக்கு சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, குணசாலியான ஸ்திரீயாக, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீயாக, நல்லொழுக்கமுள்ள ஒரு ஸ்திரீயாக, தேவனிடத்தில் விசுவாசமுள்ள பரிசுத்தமுள்ள ஒரு ஸ்திரீயாக, குணசாலியான ஒரு ஸ்திரீயாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். பெண்களே வீட்டின் இருக்குதா கண்ணு, கண்ணடிச்சா தான் பெண்ணுன்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் சீரழிவை காண்பதற்கு பெண்கள் தான் காரணமாக இருக்கார்கள். ஒரு நாள் நான் சபையில் உட்காரும்போது பலதரப்பட்ட மக்கள் என்னை சிந்திக்கிறார்கள். நான் ரொம்ப சில வேளையில் கஷ்டப்படுவது உண்டு. 3 வருஷம் 4 வருஷம் கல்யாணம் ஆகி டைவர்ஸ். சில சமயங்களில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறைபாடு, என்னால் வாழ பிடிக்கல, இவர் கூட இருக்க பிள்ளை சட்டை கைட்டு போடுற மாதிரி பொண்டாட்டி கைட்டு போட்டு போடுறாங்கப்பா. பெண்களும் சட்டையை கட்டுற மாதிரி கணவர் மல்ல கைட்டு விட்டு போயிடுறாங்க. இப்படிப்பட்ட அநாகரிகங்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது, குணசாலியும் கூடாரவாசியுமாக யாக்கோபு இருந்தார். பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் ஆண்டவர் ஒரு வரைமுறை வைத்திருக்கிறார், குணசாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. பெண்கள் உங்கள் நல்ல குணம், நல்ல மனம் பார்த்து 4 பேர் நம்ம வீட்டை தேடி வருவாங்க, இல்லைன்னா ஒருத்தர் வரமாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தை நாம் கவனித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துவது ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை. பைபிளில் நிறைய பெண்களை குறித்து நாம் பார்க்குறோம். இன்னைக்கு கேட்ட விதமாக பெண்களுக்கு ஞானம், புத்தி, அறிவு, ஆலோசனை, வீரம், தன்னடக்கம் இவெல்லாம் தேவை. இங்கே இப்படிப்பட்ட காரியங்களை பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குறது போதனை. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போங்க, போயிட்டு உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பெண்களை எப்படி நடத்துகிறீங்க யோசித்து பாருங்கள், பெண் பிள்ளைகளை எப்படி நடத்துகிறீங்க யோசித்து பாருங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு கற்றுத்தரும் போதனை பாடம் சுறுசுறுப்பு, விசுவாசம். பெண்கள் எந்த வீட்டிலே வைத்து கவனிக்கப்படுகிறார்களோ அந்த வீடு ஒரு நாளும் பசியாக இருக்காது, பட்டினியாக இருக்காது, பஞ்சமாக இருக்காது. உங்கள் வீட்டில் நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்து பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சு பாருங்கள், உங்கள் குடும்ப அளவுகளில் கவனித்து பாருங்கள், ஒரு நாள் உணவு பற்றாக்குறை வீட்டில் வராது. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது,
16ஆம் அதிகார அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். கர்த்தர் லீதியாளின் உள்ளத்தை திறந்தாள், அவள் இரத்தாம்பரமிக்கவளும் பணக்காரியும் செல்வந்தியுமாகின்றாள். அவள் திறந்தது நிமித்தமா தியாத்ரா பட்டணத்தை ஒரு திருச்சபை உருவானது. கையை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எஸ்தர் ரொம்ப அருமையான ஒரு சகோதரி. தன் தேசம் அழியாமை இருக்குன்னு சொன்னா, நான் தேசத்துக்கு தேவை. சொல்லுங்க, நீங்க இந்த ஊருக்கு தேவை, வீட்டுக்கு தேவை, சமூகத்துக்கு தேவை, தேசத்துக்கு தேவை. ஒரு பிள்ளை வளர்க்கணும்னு சொன்னால் ஆண்கள் இல்லாமல் கூட பிள்ளைகள் வளருவாங்களாம், பெண் இல்லாமல் பிள்ளை வளர்க்க முடியாதான். எத்தனை பெண்கள் பிறந்த குழந்தையில தூக்கி முள்செல்ல போட்டு போகிறவங்க இருக்காங்க. ஒரு வீரத்தங்கை தன் தேசம் அழிந்து விடக்கூடாதுன்றதுக்காக அரசனுடைய ஆணையை மீறினாலும் பரவாயில்லை, துணிந்து செயல்பட்டாள். விசுவாசத்தோடு உள்ள நுழைஞ்சா, அரண்மனைக்குள் நுழைஞ்சா. அந்த சூசான் அரண்மனை முழுவதும் ஒரு பெண்ணால் பாதுகாக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெண்ணால் ஒட்டுமொத்த தேசம் பாதுகாக்கப்பட்டது. ரூத்து பாருங்க, நல்ல மருமக. பக்கத்தில் யாரும் மருமகள் இருக்குங்களா, மாமியார் இருக்கீங்களா? யோசித்து பாருங்க. என்ன சொல்கிறார் ரூத்து மாமியாரை பார்த்து? மாமியார் யாருமா? நந்தினி. ரூத்துக்கு மாமியார் யாராக இருந்துட்டு போட்டேன், எங்கள் மாமியார் பற்றி கேளுங்க, அவங்கள மாமியாரை பற்றி கேங்க இருக்கீங்க. மாமார் மருமருக்குள்ள ஒரு ஒற்றுமை நம்ம ஊரில் இருக்குதா இன்னைக்கு? எலியும் பூனையுமா? நீ அந்த வழியில் வந்தால் நான் அந்த வழியில், முகத்தை கொடுத்து கூட பேச மாட்டாங்க என் மாமியார்கிட்ட. உனக்கு சர்ச்சை எதுக்கு, பைபிள் எதுக்கு, உன் வீட்டுக்காரர் எதிர்க்கு கொடுக்கு, பிள்ளைகள் எதிர்க்கு. சகோதரியே, உன் வீட்டை கெடுத்துறாத, உன் வீட்டை கட்டு. நல்ல மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள். 2 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். ரோஸ் பாருங்க, உன் கடவுள் என் கடவுள், உன் வழி என் வழி. நீ எங்கே உண்கிறாயோ அங்கே உன்னோடு கூட உணவருந்துவேன். நீ எங்கே உறங்குகிறாயோ அங்கே நான் உங்களோடு கூட உறங்குவேன். நல்ல ஒரு அருமையான உதாரணம் பாருங்க பைபிளில். இந்த ரூத்து மாதிரி என் வாழ்க்கை மாறுமா? சகோதரிமார்கள் கண்களை விடலாம். இந்த ரூத்து மாதிரி என் வாழ்க்கை மாறுமா? என் மாமியாரை நேசிப்பேன், செத்தாதான் அந்த வீட்டுக்கே நான் வாழுவேன் அப்படி சொன்னால் எதுக்கியா வாழ்க்கை? நல்ல மகளாக, நல்ல மருமகளாக, நல்ல மனைவியாக, நல்ல தாயாக, நல்ல குடிமகளாக இந்த தேசம் பார்த்து கொண்டிருக்கிறது. கண்களை மூடலாமா? கண்களை மூடி ஆண்டுக்கு நடு சொல்லாமல் சகோதரமார்கள் சொல்கிற, உங்கள் வீட்டில் ஒருவேளை உங்கள் மக இல்லைன்னா, மனைவி இல்லைன்னா, உங்கள் அம்மா இல்லைன்னா அது வீடு வீடாக இருக்குமா? இருக்காது. நம்ம வீட்டுக்கு ஒரு தாய் தேவை, நம்ம வீட்டுக்கு ஒரு மனைவி தேவை, நம்ம வீட்டுக்கு ஒரு மகள் தேவை, மருமகள் தேவை. ஆண்டவர் இப்படி தான் நம்மளை படைச்சி வச்சிருக்கார். கண்கள் மூடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல குடும்பத்துக்காக, நம்முடைய கொடுத்த தாயமார்களுக்காக, மனைவிமார்களுக்காக, பெண் பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. வெங்கடேசன் நாள்வாமா சோமனமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகா இரக்கமும் கிருபையும் இல்லை நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான அப்பா இந்த காலை வேளையிலே நம்முடைய வார்த்தையில் கொண்டு எங்களோடு கூட பேசியிருக்கீங்களா, அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் ஆண்டவரே, எங்களுடைய தேவனாக இருக்கீங்க, அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, விசேஷமாக இந்த மகளிர் தின நாட்களில் கூட ஆண்டவரே அருமையான சகோதரி எடுத்து நீர் பயன்படுத்தியிருக்கீங்க சுவாமி. அநேக ஆலோசனைகள், குடும்பத்துக்குண்டான ஆலோசனைகள் ஆண்டவரே, வாழ்க்கைக்குண்டான ஆலோசனைகள் ஆண்டவரே, பிள்ளைகள் வளர்ப்பதற்குண்டான ஆலோசனைகள், பொருளாதாரத்தை கட்டுகிற ஆலோசனைகள், கணவன் மனைவி உறவுகளில் கொடுத்த ஆலோசனைகள் ஆண்டவரே, எங்களோட பிஸ்னஸில் பணி செய்கிற இடங்களில் கொடுத்த ஆலோசனை, எல்லா ஆலோசனைகளும் என் தேவன் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க சாமி. தனித்தனியாக பேராக எங்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கீங்க சாமி. இதில் எதெல்லாம் நாங்கள் பின்தங்கி இருக்கிறோமோ ஆண்டவரே, எதெல்லாம் நாங்கள் கூட ஆண்டவரே பாமுக்கு ஸ்தோத்திரம் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, களிமண்ணாக எங்களை கூட ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது என் தேவன் அதை உருவாக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே,
கொடுத்த சத்தியத்தில் நாங்கள் நிலைத்திருக்கும் கேட்ட வார்த்தைகளை நாங்கள் கூட நாங்கள் பின்பற்றுவது மட்டும் அல்ல ஆண்டவரே, நாங்கள் கூட மற்ற இடத்துல குடும்பத்தில் பணி செய்கிற இடத்துல அப்பா எல்லா இடத்திலும் இந்த நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை பார்க்கும்போது எப்படி இருந்த பெண் இப்படியாக மாறி இருக்கிறார், எப்படி இருந்தவர்கள் இப்படி மாறி இருக்கிறார்கள், எப்படி நீங்கள் இருந்து அவள் மற்றவர்கள் கேட்கணும் சுவாமி. ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் குடும்பத்தில் சண்டையோடு வந்திருக்கலாம், கணவன் மனைவியில் பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், குடும்ப உறவுகளில் விரிசுகளோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே, என் தேவன் எங்களை கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, குடும்பத்து காரியங்களில் இதெல்லாம் குறைவுகளாக இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகள் மத்தியில் குறைவுகளோடு கூட வந்திருக்கலாம். எல்லா குறைகளும் என் தேவன் நீர் எங்களை கூட ஆண்டவரை மாற்றி ஆண்டவரை முழுமையாக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எப்பா நாங்கள் கூட ஆண்டவரை சாட்சி உள்ள வாழ்க்கை வாழவும் ஆண்டவரை சபைக்கு வந்து ஜெபித்தது மட்டும் இல்லை சுவாமி, நாங்கள் வார்த்தையில் கேட்டது மட்டும் இல்லை ஆண்டவரே, குடும்பத்தில் அதை நாங்கள் காட்ட வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் பணி செய்கிறதுல காட்ட வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கையை எங்களுக்கு கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இம்மட்டும் உதவி செய்த எபினேசர் ஆண்டவரை செய்து கொடுத்த சகோதரியோடு கூட சிஸ்டரோடு கூட நீர் எடுத்து பயன்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதன் எல்லாவற்றும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வருகின்ற மார்ச் 27, 28 ஆண்டவரே CBS இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் கூட செபிக்கிறோம் சுவாமி. என் தேவன் இந்த ப்ரோக்ராமை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அநேக சபைகளுக்கு ஒரு முன்மாதிரி என் சபையை பயன்படுத்தியிருக்கிறேன். அதுக்குண்டான தேவைகள், அதுக்குண்டான பொருளாதார காரியங்கள், அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட், தங்குகிற உணவு சம்பந்தமான காரியங்கள் எல்லாவற்றிலும் என் தேவன் நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக பாஸ்டருக்காக சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. என் தேவன் இந்த ஊழியத்தில் அவர்கள் எடுத்து பயன்படுத்தி வருகிறீர். இன்னும் அநேக வருஷங்களில் கூட ஆண்டவர் சக்சஸ்ஃபுல்லாக நடத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் கூட ஆண்டவரேப்பா அப்பா நாங்கள் கூட ஆண்டவரேப்பா ஈரான் பகுதிக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. என் தேவன் அந்த இடத்துல ஒரு செய்திகளையும் ஆண்டவரே கடைசி நாட்கள் யுத்தத்தை கேள்விப்படுவீர்கள் சொன்ன வார்த்தையின்படியே அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் அநேக எல்லாவற்றிலும் ஆண்டவரை யுத்தங்களை ஓய பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் சமாதானத்தை தருகிறவராக இருந்தீர் சுவாமி. அப்படிப்பட்ட சமாதானத்தோடு அந்த இடத்துல மக்கள் பயத்தோடும் திகிலோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வேலைக்கு போகும்போதும் தூங்கும்போது கூட பயத்தோடு தூங்க கொண்டு இருக்கிறாங்க சுவாமி. என் தேவன் அவங்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் ஆண்டவரே அந்த நாட்களுடைய தலைவர்கள் கூட ஒருவர் அந்யோன்யம் ஐக்கியம் சமாதானத்தோடு அந்த காரியத்துல ஆண்டவரே அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் ஒரு நல்ல செய்தி கர்த்தர் தரப்போவதற்காக நமக்கு நன்றி, துதி, கன, மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் ஆறுதலும் நம் அனைவரோடும் வரத்தடைப்பட்ட சகல விசுவாச மக்களோடும் இன்றும் என்றும் சதா காலத்திலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதி அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதி அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா. எல்லா கையத்துக்கு சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல அருமையான தலைப்பு, பெண்ணே நீ பெண்ணாயிரு, பேயாக மாறாது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வீடு, நம்முடைய சமூகம், நம்முடைய குடும்பம், நம்முடைய திருச்சபை மலர வேண்டுமானால் பெண்களாகி நீங்கள் எழும்பி கர்த்தருக்காக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.